புருஷன் இன்னொரு பெண்ணுக்கு தன் உள்ளத்தை பறிகொடுத்தவன் என்று தெரிந்திருந்தும் பாண்டிய நாட்டு பெண்ணுடைய அழகை பத்தி ஒருவேளை திரும்பி வருகிறேனோ என்னவோ, அதற்கு நியாயமாக உரியவளிடம் உடனே ஒப்புவித்துவிட்டு அந்த மர்மமான விஷயம்தான் என்ன? அன்றைய இரவை காஞ்சிவாசிகள் பகலாகவே மாற்றிக்கொண்டிருந்தாங்க. காஞ்சி நகரத்துல வாழ்ந்த 5 லட்சம் ஜனங்கள்ல கை குழந்தைகளை தவிர யாருமே அன்றைய இரவு உறங்கல. நகரம் எங்கும் வீதி விளக்குகள் ஜெகஜோதியா பிரகாசித்து கொண்டிருந்துச்சு. யானை படைகளோ, குதிரை படைகளோ, காலாட்படைகளோ, வெண்புறவிகள் பூட்டிய ரதங்களோ வரிசை வரிசையா நின்னுச்சு. பொழுது புலரும் சமயத்துல அரண்மனை வாசல்ல வந்து சேர்றதுக்கு ஆயத்தமா அவை அணிவகுக்கப்பட்டு வந்துச்சு. மறுநாள் காலையில சக்கரவர்த்தி போருக்கு புறப்படுற வைபவத்தை முன்னிட்டு நகர மாந்தர்கள் இரவெல்லாம் கண் விழித்து வீதிகளையும் வீட்டு வாசல்களையும் அலங்காரம் செஞ்சாங்க. முற்றிய தார்களையுடைய வாழை மரங்களையும், செவ்விளநீர் குலைகளையும், தோரணங்களையும், திரை சீலைகளையும், தென்னங்குருத்து கூந்தல்களையும் எங்கெங்கும் தொங்க விட்டாங்க. ஒவ்வொரு வீட்டுடைய உச்சியிலும் ரிஷபக்கொடியை பறக்க விட்டாங்க. பெண்மணிகள் வீட்டு திண்ணை சுவர்களுக்கு வர்ணப்பட்டைகள் அடிச்சாங்க. தெரு வாசல்கள்ல சித்திர விசித்திரமான கோலங்களை போட்டாங்க. பெரும்பாலும் போர்க்கள காட்சிகளே அந்த கோலங்கள்ல அதிகமா காணப்பட்டுச்சு. யானை வீரர்களும், குதிரை வீரர்களும், வாள்களும் வேல்களும் தரித்த காலாள் வீரர்களும் அந்த கோலங்கள்ல காட்சியளித்தாங்க. ஒரு கோலத்துல 5 ரதங்கள்ல பஞ்ச பாண்டவர்கள் தத்தம் கைகள்ல வளைத்த வில்லும் பூட்டிய அம்புமா காட்சி தந்தாங்க. இன்னொரு கோலத்துல ராமலட்சுமணர்கள் தசகண்ட ராவணனோடு கோர யுத்தம் செய்யற காட்சி தென்பட்டுச்சு. மற்றொரு கோலத்துல மகாரதர்கள் பலருக்கு மத்தியில அபிமன்யு தன்னந்தனியா நின்னு போராடுற காட்சி தோன்றுச்சு. ஆஹா, காஞ்சி நகரத்து பெண்மணிகள் பாரத நாட்டு வீரர் கதைகளை நன்கு அறிந்திருந்ததோடு சித்திரக்கலையிலும் மிக வல்லவர்கள் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சக்கரவர்த்தியோட அரண்மனையிலும் அன்று இரவெல்லாம் ஒரே கலகலப்பா இருந்துச்சு. அரண்மனை வாசலிலும் நிலா முற்றத்திலும் அலங்காரங்கள் செய்யப்பட்டுச்சு. வாழை மரங்களும் தோரணங்களும் கட்டுனாங்க. செக்கச்சிவந்த மலர் கொத்துக்களோடு கூடிய தொண்டை கொடிகளை கட்டுக்கட்டா கொண்டு வந்து நெடுகிலும் கட்டி தொங்க விட்டாங்க. நிலா முற்றத்துல வாள்களையும் வேல்களையும் நெய் தடவி தேய்த்து தீட்டி கண்கள் கூசும்படி மின்ன செஞ்சாங்க. யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் பூட்ட வேண்டிய ஆபரணங்களுக்கு மெருகு கொடுத்து பளபளக்க செஞ்சாங்க. வீதிகளிலும் அரண்மனை வாசலிலும் இப்படியெல்லாம் அல்லோலகல்லோலமாயிருக்க அரண்மனையுடைய அந்த புறத்துக்குள்ள மட்டும் அமைதி குடிகொண்டு நிசப்தமா இருந்துச்சு. அங்கேயும் இங்கேயும் முக்கிய காரியமா போன தாதிகள் அடிமேல அடி வச்சு மெல்லமா நடந்தாங்க. ஒருவருக்கொருவர் பேசும்போது காதோடு வாய் வைத்து மிகவும் மெதுவா பேசினாங்க. இதோட காரணம், அந்த சமயத்துல சக்கரவர்த்தி அந்த புறத்துக்கு வந்து தமது பட்ட மகிழ்ச்சி கிட்ட விடை பெற்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்ததுதான். இதுவரையில நம்ம பிரவேசித்து அறியாத பல்லவ சக்கரவர்த்தியுடைய படுக்கை அறைக்குள்ள சந்தர்ப்பத்தின் முக்கியத்தை கருதி நாமும் இப்ப போய் பார்ப்போம். நீலப்பட்டு விதானத்தாலோ முத்து சரங்களினாலோ அலங்கரிக்கப்பட்டிருந்த தந்தனை கட்டில்ல பஞ்சுமத்தை மீது சக்கரவர்த்தி அமர்ந்திருக்காரு. அவருக்கு எதிரில் பல்லவ சாம்ராஜ்யத்துடைய பட்ட மகிழ்ச்சி பாண்டியராஜன் குமாரி வானமாதேவி மிக்க மரியாதையோடு நின்று கொண்டிருக்கிறார். கொஞ்ச தூரத்துல திறந்திருந்த வாசற்படியின் வழிய பார்த்தா அடுத்த அறையில தங்க கட்டில்கள்ல விரித்த பட்டு மெத்தைகள்ல பல்லவகுமாரன் மகேந்திரனும் அவனுடைய தங்கை குந்தவையும் நிம்மதியா தூங்குவது தெரியுது. 9 வருஷத்துக்கு முன்னாடி மாமல்லரம் மணந்து பல்லவ சிம்மாசனத்துக்கு உரியவளான பாண்டிய குமாரி வானமாதேவிய முதலா இப்பதான் நம்ம நெருங்கி நின்று பார்க்கிறோம். அப்படி பார்க்கிறப்ப பாண்டிய நாட்டு பெண்ணுடைய அழகை பத்தி கவிகளிலும் காவியங்களிலும் நாம படித்திருப்பதெல்லாம் நினைவுக்கு வருது. அந்த அழகெல்லாம் திரண்டு ஓர் உருவம் பெற்று நமக்கு முன்னாடி நிற்குதோ அப்படின்னு தோணுது. அவளுடைய திருமேனியின் நிறம் செந்தாமரை மலருடைய கண்ணுக்கு இனிய செந்நிறத்தை ஒத்திருக்குது. அவளுடைய திருமுகத்திலுள்ள கரு விழிகளோ அன்றளர்ந்த தாமரை மலர்ல மொய்க்கிற அழகிய கரு வண்டுகளை ஒத்திருக்குது. இது என்ன அறியாமை! வானமாதேவியுடைய சௌந்தரியத்தையாவது நாம வர்ணிக்கவாவது? தபசிகளுக்குள்ளே மிக கடும் தபசியான சிவபெருமானுடைய தவம் களையறதுக்கு எந்த திவ்ய சுந்தராங்கி காரணமாயிருந்தாளோ?
எவளுடைய மோகன வடிவத்தைக் கண்டு அந்த ருத்ரமூர்த்தியுடைய கோபாக்னி தணிந்து உள்ளம் குளிர்ந்ததோ, அத்தகைய உமாதேவி பூமியில அவதரிக்க திருவுள்ளம் கொண்டப்ப மதுரை பாண்டியராஜனுடைய குலத்தையல்லவா தேர்ந்தெடுத்தா? சுடுகாட்டுல பூதகணங்களுக்கு மத்தியில சாம்பலை பூசிக்கொண்டு பீபத்ச நடனம் புரிந்த எம்பெருமான் மண்டையோடு முதலிய தன்னுடைய கோர ஆபரணங்களை எல்லாம் அகற்றிவிட்டு சுந்தரேஸ்வரரா உருக்கொண்டு எந்த சகல புவன சுந்தராங்கியை தேடி வந்து மனம் புரிந்தாரோ அந்த பார்வதி தேவி பிறந்த குலம் அல்லவா பாண்டிய குலம். அப்பேறுபட்ட குலத்துல உதித்த வானமாதேவியுடைய சௌந்தரியத்தை நம் போன்றவர்களால வர்ணிக்க முடியுமா? தேவி, புறப்பட வேண்டிய தருணம் வந்துவிட்டது. நாளை சூரியன் உதயமாகும்போது நானும் போருக்கு பிரயாணமாவேன் அப்படின்னு சொன்னாரு மாமல்ல சக்கரவர்த்தி. வானமாதேவி மறுமொழி எதுவுமே சொல்லல. அவளோட கண்களின் ஓரத்துல 2 கண்ணீர் துளிகள் ததும்பி நின்று தீபசுடரின் ஒளியில முத்துக்களை போல பிரகாசிச்சது. திரும்பி வர எத்தனை காலம் ஆகுமோ தெரியாது. ஒருவேளை திரும்பி வருகிறேனோ என்னவோ, அதுவும் சொல்வதற்கில்லை. தேவி, உனக்கு பெரும் பொறுப்பை கொடுத்துவிட்டு போகிறேன். மகேந்திரனையும் குந்தவியையும் நீ கண்ணும் கருத்துமாய் வளர்த்து வர வேண்டும். இந்த பல்லவ ராஜ்யத்தை பாதுகாத்து மகேந்திரனுக்கு வயது வந்ததும் அவனிடம் ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்னு மாமல்லர் சொன்னப்ப அதுவரைக்கும் தலை குனிந்து நின்று கொண்டிருந்த வானமாதேவி சக்கரவர்த்தியுடைய காலடியில் அமர்ந்து அவருடைய பாதங்களை கண்ணீரால நனைச்சா. தேவி, இது என்ன? வீரபாண்டியன் குலத்தில் உதித்தவள் கணவனை போர்க்களத்துக்கு அனுப்ப தயங்குகிறாயா அப்படின்னு சக்கரவர்த்தி கொஞ்சம் பரபரப்பா கேட்டாரு. வானமாதேவி நிமிர்ந்து நோக்கி கூறினா, பிரபு, அத்தகைய தயக்கம் எனக்கு சிறிதும் இல்லை. இந்த ராஜ்யத்தை பாதுகாத்து மகேந்திரனிடம் ஒப்படைக்கும் பொறுப்பும் எனக்கு நிச்சயமாய் ஏற்படாது. நான் பிறந்த மதுரை மாநகரில் ஜோசிய கலையில் தேர்ந்த நிபுணர்கள் பலருண்டு. அவர்கள் என்னுடைய மாங்கல்ய பலத்தை பற்றி ரொம்பவும் சொல்லியிருக்கிறார்கள். தாங்கள் சளுக்கரை வென்று வாதாபியை அழித்துவிட்டு வெற்றி வீரராக திரும்பி வருவீர்கள், சந்தேகமில்லை அப்படின்னு சொன்னான். பின் எதற்காக உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் சிந்தின? உனக்கு என்ன துயர் யாரால் ஏற்பட்டது? மனதை திறந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாரு மாமல்லர். சுவாமி, என்னுடைய மாங்கல்யத்தின் பலத்தை பற்றி சொன்ன அரண்மனை ஜோசியர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறார்கள். என் கழுத்திலே மாங்கல்யத்தோடு என் நெற்றியிலே குங்குமத்தோடு மீனாட்சி அம்மனின் பாதமலரை நான் அடைவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை தாங்கள் திரும்பி வருவதற்குள் அவ்விதம் நேர்ந்துவிடுமோ என்று எண்ணினேன். அதனாலேதான் கண்ணீர் வந்தது. தாங்கள் வெற்றி மாலை சூடி இந்த மாநகருக்கு திரும்பி வருவதை கண்ணால் பாராமல் வானுலகத்துக்கு போகக்கூட எனக்கு இஷ்டமில்லை அப்படின்னு வானமாதேவி சொன்னப்ப மறுபடியும் அவளுடைய விசாலமான நயனங்களிலிருந்து கலகலன்னு கண்ணீர் துளிகள் சிந்துச்சு. அப்ப மாமல்லர் அந்த பாண்டியர் குலவிளக்க தம்முடைய 2 கரங்களினாலும் தூக்கி கட்டில்ல தமக்கு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாரு. தமது வஸ்திரத்துடைய தலைப்பினால அவளுடைய கண்கள்ல பெருகிய கண்ணீரை தொடச்சாரு. தேவி, நானும் ஒரு ஜோசியம் சொல்கிறேன் கேள். புலிகேசியை கொன்று வாதாபியையும் அழித்துவிட்டு நான் வெற்றி மாலை சூடி திரும்பி வருவேன். திக்விஜயம் செய்துவிட்டு திரும்பி வரும் சக்கரவர்த்தியை காஞ்சி நகர் வாசிகள் கண்டுகளிக்கும் பொருட்டு வெண்புறவிகள் பூட்டிய தங்க ரதத்திலே நான் ஏறி நகர்வலம் வருவேன். அப்போது என் அருகில் நீ வீற்றிருப்பாய். உன்னுடைய மடியில் மகேந்திரனும் என்னுடைய மடியில் குந்தவியும் அமர்ந்திருப்பார்கள் அப்படின்னு மாமல்லர் சொன்னாரு. பிரபு, அத்தகைய ஆசையெல்லாம் எனக்கில்லை. தாங்கள் திக்விஜயத்திலிருந்து திரும்பி வருவதை கண்ணால் பார்க்கும் பேறு பெற்றேனானால் அதுவே போதும். தாங்கள் திரும்பி வந்த பிறகும் நான் இந்த பூமியில் இருக்க நேர்ந்தால் நான் இத்தனை நாளும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் ஸ்தானத்தை, தங்கள் அருகில் வீற்றிருக்கும் பாக்கியத்தை அதற்கு நியாயமாக உரியவளிடம் உடனே ஒப்புவித்துவிட்டு அகன்று விடுவேன். இந்த அரண்மனையில் தாங்கள் மனமு வந்து ஒரு சிறு இடம் கொடுத்தால் இங்கேயே இருப்பேன். தங்கள் சித்தம் வேறு விதமாயிருந்தால் என் பிறந்தகத்துக்கு போய்விடுவேன் அப்படின்னு வானமாதேவி கூறிய மொழிகள் மாமல்லரை தூக்கி வாரி போட்டுச்சு. தேவி, இது என்ன? இந்த 9 வருஷமாக ஒரு நாளும் சொல்லாத வார்த்தைகளை கூறுகிறாய். உன்னிடம் யார் என்ன சொன்னார்கள்? எதை என்ன இவ்வாறெல்லாம் பேசுகிறாய் அப்படின்னு மாமல்லர் மனக்கிளர்ச்சியோடு கேட்டார். சுவாமி, இந்த அரண்மனையிலும் இந்த மாநகரிலும் இந்த பல்லவ ராஜ்யத்தில் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் எனக்கு மட்டும் தெரியாமல் இருக்கும் என்றா நினைத்தீர்கள் அப்படின்னு வானமாதேவி கேட்டா. நீ எதை பற்றி சொல்கிறாய் என்பது இன்னமும் எனக்கு தெரியவில்லை.
அரண்மனையிலும் ராஜ்யத்திலும் எல்லாருக்கும் தெரிந்த அந்த மர்மமான விஷயந்தான் என்ன அப்படின்னு சக்கரவர்த்தி ஆர்வத்தோடு கேட்டாரு. மர்மம் ஒன்றுமில்லை பிரபு. தாங்கள் வாதாபிக்கு எதற்காக படையெடுத்து செல்கிறீர்கள் என்பதை பற்றித்தான் அப்படின்னு வானமாதேவி சொன்னான். எதற்காக படையெடுத்து போகிறேன், அதை பற்றி நீ என்ன கேள்விப்பட்டாய் அப்படின்னு மாமல்லர் கேட்டாரு. என் வாயினால் சொல்லத்தான் வேண்டுமா? ஆயன சிற்பியின் மகளை சிறை மீட்டு கொண்டு வருவதற்காக போகிறீர்கள் அப்படின்னு வானமாதேவி சொன்னான். ஆஹா, உனக்கும் அது தெரியுமா? எத்தனை காலமாக தெரியும்? எப்படி தெரியும்னு மாமல்லர் கேட்டாரு. எத்தனையோ காலமாக தெரியும். 9 வருஷத்துக்கு முன்னால் நான் இந்த அரண்மனையில் பிரவேசித்த புதிதில் தாய்மார்களும் தாதிகளும் என்னை அடிக்கடி பரிதாபமாக பார்த்தார்கள். என்னை பற்றி ஒருவருக்கொருவர் அனுதாபத்தோடு பெருமூச்சு விட்டுக்கொண்டு பேசினார்கள். சிறிது சிறிதாக அவர்களுடைய பேச்சுக்களிலிருந்து நான் ஊகித்து தெரிந்து கொண்டேன். சுவாமி, நான் தங்களுடைய பட்ட மகஷியாகி 1 வருஷத்துக்குள்ளேயே தங்களுடைய இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் பட்ட மகஷி வேறொருத்தி உண்டு என்று அறிந்து கொண்டேன் அப்படின்னு வானமாதேவி சொன்னான். அப்படி தெரிந்திருந்தும் நீ என்னை ஒரு முறையாவது அந்த விஷயமாக கேட்கவில்லை. 9 வருஷத்தில் ஒரு முறையாவது என் மீது குற்றம் கூறி நிந்திக்கவில்லை. தேவி, கதைகளிலும் காவியங்களிலும் எத்தனையோ கற்புக்கரசிகளை பற்றி நான் கேட்டிருக்கிறேன். அவர்களில் யாரும் உனக்கு இணையாக மாட்டார்கள்னு மாமல்லர் பெருமிதத்தோடு சொன்னார். பிரபு, தங்களுடைய வார்த்தைகள் எனக்கு புலகாங்கிதத்தை அளிக்கின்றன. ஆனால் அந்த புகழுரைகளுக்கு நான் அருகதையுடையவள் அல்ல அப்படின்னு பாண்டியகுமாரி சொன்னான். நீ அருகதையுடையவள் அல்ல என்றால் வேறு யார்? உன்னை அக்னி சாட்சியாக மணந்த புருஷன் இன்னொரு பெண்ணுக்கு தன் உள்ளத்தை பறிகொடுத்தவன் என்று தெரிந்திருந்தும் நீ ஒரு தடவையாவது அதை பற்றி என்னை கேட்கவில்லை. என் பேரில் குற்றம் சொல்லவும் இல்லை. பெண் குலத்திலே இதை காட்டிலும் உயர்ந்த குணநலத்தை யார் கண்டிருக்கிறார்கள் அப்படின்னு மாமல்லர் சொன்னார். சுவாமி, தங்கள் பேரில் எதற்காக குற்றம் சொல்ல வேண்டும்? குற்றம் ஏதாவது இருந்தால் அது என் தந்தையையும் தமையனையுமே சாரும். அவர்கள்தானே என்னை தாங்கள் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமென்று பிடிவாதம் பிடித்தார்கள். தாங்கள் அதை மறுத்ததற்காக என் தமையன் ஜெயந்தவர்மன் கோபம் கொண்டு இந்த பல்லவ ராஜ்யத்தின் மேல் படையெடுத்து கூட வந்தான் அல்லவா? அவனை தாங்கள் கொள்ளிடக்கரையில் நடந்த போரில் வென்று புறம் காட்டி ஓட செய்யவில்லையா? என் தமையன் திரும்பி வந்து தங்களை ஜெயித்து விட்டதாக சொன்னபோது மதுரை அரண்மனையிலே நாங்கள் யாரும் அதை நம்பவில்லை. தற்பெருமை மிகுந்த என் தமையனுக்கு தங்களால் நேர்ந்த கர்வபங்கத்தை பற்றி பேசி பேசி மகிழ்ந்தோம். அப்படியும் என் அண்ணன் தங்களை விடவில்லை. தன்னுடைய வார்த்தையை நிலைநாட்டுவதற்காக எப்படியாவது என்னை தங்கள் கழுத்தில் கட்டிவிட பிரயத்தனம் செய்தான் அப்படின்னு வானமாதேவி சொன்னான். தேவி, ஜெயந்தவர்மனுடைய கட்டாயத்துக்காகவே நான் உன்னை மணந்ததாக இன்னமும் நீ நம்புகிறாயா அப்படின்னு நரசிம்மவர்மர் கேட்டப்ப அவரோட முகத்துல புன்னகை தோன்றுச்சு. இல்லை பிரபு, ஜெயந்தவர்மனுடைய கட்டாயத்துக்காக என்னை தாங்கள் மணக்கவில்லை. பல்லவ ராஜ்யத்தின் நன்மைக்காக என்னை மணந்தீர்கள். வடக்கேயுள்ள ராட்சத பகைவனோடு சண்டை போடுவதற்காக தெற்கேயுள்ள மன்னர்களோடு சிநேகிதமாய் இருக்க வேண்டுமென்று என்னை மணந்தீர்கள். என் தமையனுடைய கட்டாயத்துக்காக என்னை தாங்கள் மணக்கவில்லை. தங்கள் தந்தையின் உபதேசத்தை கேட்டு மணந்தீர்கள். இந்த அரண்மனைக்கு வந்த சில நாளைக்குள்ளேயே இதெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு வானமாதேவி சொன்னான். ஆயினும் ஒரு தடவையாவது இதையெல்லாம் பற்றி என்னிடம் நீ கேட்கவில்லை. ஆஹா, பெண்களின் இருதயம் வெகு ஆழமானது என்று சொல்வது எவ்வளவு உண்மை அப்படின்னு மனசுக்குள்ள எண்ணிய வண்ணம் மாமல்லர் தன் பட்ட மகஷியுடைய முகத்தை உத்து பார்த்தாரு. அந்த செந்தாமரை முகத்துல கபடத்தின் அறிகுறிய அணுவளவும் அவரு பார்க்கல. எல்லையில்லாத நம்பிக்கையும் அளவு காணாத அன்பும் சாந்தமும் உறுதியும் காணப்பட்டுச்சு. வானமாதேவி சொன்னான். சுவாமி, தாங்கள் எதற்காக என்னை மணந்து கொண்டீர்கள் என்பது பற்றி நான் என்றைக்கும் கவலைப்படவில்லை. ஏனெனில் நான் எதற்காக தங்களை மணந்தேன் என்பது என் உள்ளத்தில் நன்கு பதிந்திருந்தது. ஜெயந்தவர்மன் கொள்ளிடக்கரையில் தங்களால் முறியடிக்கப்பட்டு திரும்பி வந்த செய்தியை கேட்டபோது என் உள்ளம் தங்களை தேடி வந்து அடைந்தது. அடுத்த நிமிஷத்தில் மணந்தால் தங்களையே மணப்பது, இல்லாவிடில் கன்னிகையாயிருந்து காலம் கழிப்பது என்று உறுதி கொண்டேன். என் விருப்பம் நிறைவேறியது. தங்களை மணக்கும் பாக்கியத்தை அடைந்தேன். தங்கள் அரண்மனையில் 9 வருஷ காலம் எவ்வளவோ ஆனந்தமாக வாழ்ந்து வந்தேன். பிரபு, இந்த ஆனந்தம் என்றென்றைக்கும் நீடித்திருக்க வேண்டுமென்று நான் ஆசைப்படவில்லை. சில காலமாவது மற்றவர்களும் சந்தோஷமாயிருக்க வேண்டுமல்லவா?
ஆயனர் மகளை சிறை மீட்டு அழைத்து கொண்டு தாங்கள் என்றைக்கு இந்த மாநகருக்கு திரும்பி வருகிறீர்களோ அன்றைக்கே நான் இந்த புராதன பல்லவ சாம்ராஜ்யத்தின் தங்க சிம்மாசனத்திலிருந்தும் இந்த பூர்வீக அரண்மனையின் தந்த கட்டிலிலிருந்தும் கீழே இறங்க சித்தமாயிருப்பேன் அப்படின்னு தழுதழுத்த குரல்ல சொல்லி வானமாதேவி கண்ணீர் ததும்பிய கரிய கண்கள்னால மாமல்லரை பார்த்தா. உணர்ச்சி ததும்பிய அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் கள்ளம் இல்லாத உண்மை உள்ளத்திலே இருந்து வந்தது அப்படிங்கிறத மாமல்லர் தெளிந்து உவகை கொண்டாரு.